Hi students, this is Alex here. நமக்கு வந்து A, B and C மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே வந்து vertices of a right angle at A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது வந்து ரைட் ஆங்கிள் at A அப்படின்னா A வந்து இந்த இடத்துல போகும். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் சிம்பிள் இருக்கு. இது A, B and இது வந்து C. இந்த கோஆர்டினேட்ஸ்லாம் மார்க் பண்ணிடலாம். A வந்து -3, 2, B வந்து 3, 2 and C வந்து -3, -2. இதெல்லாமே வந்து vertices of the right triangle கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. To show that the midpoint of the hypotenuse is equidistant from the vertices. ஸோ midpoint of the hypotenuse அப்படின்னும்போது இந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம வந்து M அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து equidistant from the vertices அப்படின்னா முதல்ல இந்த M வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ midpoint ஃபார்முலா M அப்படின்னு போட்டுட்டு x1 plus x2 divided by 2 and y1 plus y2 divided by 2. இது வந்து நம்ம நேம் பண்ணிடலாம். அதாவது இது வந்து x1 y1, இது x2 y2. இப்போ இந்த இடத்துல M கண்டுபிடிக்கும் போது இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். ஸோ 3 minus 3 divided by 2, இன்னொன்று 2 minus 2 divided by 2. டோட்டலா இந்த M அப்படின்றது வந்து நியூமரேட்டர் 0 இருக்கு இல்லையா, அதனால நமக்கு வந்து 0 வந்துடும். 0 divided by 2, இதுவும் 0 by 2, டோட்டலா 0, 0. ஸோ நம்ம வந்து M கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா இந்த மிட் பாயிண்ட் வந்து, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைபோடென்யூஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த வெர்டிசஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ AM கண்டுபிடிக்க போகிறோம், இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A எடுத்துக்கணும், M எடுத்துக்கணும். இது -3, 2, இது 0, 0. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ AM equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இப்போ இது பார்த்தீங்கன்னா x1 y1 x2 y2 இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரூட் ஆஃப் 0 மைனஸ் ஆஃப் -3 plus 3 ஆகிடும். அதுக்கப்புறம் 0 minus 2 whole square. So totally இது 3 square which is 9, இது minus 2 square 4 ஆயிடும். So which is equal to root 13 units. So AM கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ AM கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபோடென்யூஸ் ஈக்குவல் ஃப்ரம் தி வெர்டிசஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து ஒரு வெர்டிசஸ் எடுத்துக்கலாம், இந்த B எடுத்துக்கலாம். ஸோ BM இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்புறம் நம்ம பியும் எம்மும் காப்பி பண்ணணும். 3, 2 0, 0. ஸோ B and M இது 3, 2, இது 0, 0. ஸோ BM equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இப்போ பார்த்தீங்கன்னா இது root of இந்த இடத்துல x1 y1 x2 y2. அப்போ வந்து இது 0 minus 3 whole square அப்படின்னு வரும், plus 0 minus 2 whole square அப்படின்னு வரும். -3 whole square 9, minus 2 whole square 4. ஸோ root 13 units. அடுத்தது நம்ம வந்து இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்னொரு வெர்டெக்ஸ் வந்து நம்ம C அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். இது இந்த CM டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். -3 -2 இருக்கு, M வந்து 0, 0. ஸோ C and M -3 -2 0, 0. CM equal to once again distance formula எழுதணும். root of x2 minus x1 whole square
plus y2 minus y1 whole square. So இது வந்து x1 y1 x2 y2 இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூஷன் பண்ணும்போது 0 minus of minus plus side plus 3 whole square plus 0 plus 2 whole square. இப்போ இது ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர் வந்து 9 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ மறுபடியும் நமக்கு √13 யூனிட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மூணுமே வந்து சேம் டிஸ்டன்ஸ் வந்துருக்கு. அதாவது இந்த AM இருக்கு இல்லையா, இது ஈக்குவல் டு BM, இது ஈக்குவல் டு CM. அதான் வந்து இங்கே சொல்லணும். இந்த எம்ன்றது மிட்பாயிண்ட் ஆஃப் த ஹைபோடெனியூஸ். ஸோ வெர்டிசஸ் A க்கும் M க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், வெர்டெக்ஸ் B க்கும் M க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அண்ட் C இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால நம்ம வந்து therefore இந்த M வந்து equidistant. M is equidistant from A, B and C.